சரி, நான் இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஏய் கேளு 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 என்னன்னு கேட்டு போவேன். சரி என்னன்னு சரி கேளு, என்ன சரி கேளு. ஹாய் சொல்லுங்க ஃபிரா. ஹாய், நாங்கள் ரெசார்ட் போகிறோம். ரெசார்ட் போகிறோம் சொல்லுங்க. ரெசார்ட் போகிறோம் நாங்கள். ஓ, நாங்கள் ரெசார்ட் போகிறோம். நாங்கள் இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். எத்தனை பேரில் வீட்டில் எப்படின்னு தெரியாது. தலையில் சீப்பை வச்சாலே கத்தும். ஏதோ ஹேர் கட் பண்ண போகிற மாதிரி ஒருக்கா பண்ணுவேமேம்மா. அங்கே எப்படி இருக்கு, மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. டைனரமா தரவா? ஓகே, அவ்வளோதான். டைனரமா கொடுத்து அது பாட்டுக்கு வேலை செய்யும். எனக்கு மற்றும்படி எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவேன். பட் பண்ண விடாது எனக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் ஃபோனை கொடுக்கணும். தப்பு தான் எனக்கு விளங்குது. பட் காரியம் ஆகணுமே. என்ன செய்யற? என்ன செய்யணும்? காரியமாகணும் எங்களுக்கு. ஓ, காரியமாகணும் எங்களுக்கு. ஓ, நிறைய பிள்ளை சொல்ல கேட்காது. கொஞ்சம் இந்த டைனரோமா மிஸ் ரேச்சலா அவங்களெல்லாம் சொல்லி கேட்பாங்க. அவ சொல்லி கேட்பா அவங்களுக்கு. ஓ ஓ, ஹாய் ஆண்டி அங்கிள். இந்த டைனரோமா வந்துருச்சுல. ஓகே, பூல் பூல் போடணும். யார் தொம்மா விழுந்த? ஓ, தொம்மா விழுந்து புள்ள. ஓகே, இப்போ என் பிள்ளை அசையாம நிற்கும். மஷாலாண்டு அவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். வரும் கவரேஜ் இல்லைம்மா, கவரேஜ் இல்லையே. ஓகே, கிளிப்புங்க. கிளிப் உங்கள்கிட்டயா? எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணிடணும். அப்படிதான் ஆசைப்பட்டேன் பொம்பளை பிள்ளை வாங்குறாங்கன்னா. பட் நினைக்கிறேன் எல்லா வீட்லேயும் இப்படி தான் போல. பொம்பளை பிள்ளைங்க வந்து தலைமையை தொட விடாது, நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு விடாது. நல்லா வெசாக் பார்க்குறோம். ஃபிராட ஃபஸ்ட்டு வெசாக் பார்க்க போகிறா. இவருக்கு அது லைட் அதெல்லாம் கூட சரியான விருப்பம். ஆட்டோவில் லைட்டெல்லாம் போட்டு போனாலே அவ்வளோ விருப்பமாக பார்க்கும், ஆசையாக பார்க்கும். அப்போ வீட்டு காட்டுவோம். நமக்கு இப்படி ஃப்ரீ டைமில் இருக்கிற தான் பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும்னா ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நானே கேமராவை ஹேண்டில் பண்ணிட்டு நிற்கிறேன். சார் ரொம்ப பிஸியாங்க. சார்கிட்ட போயிட்டீங்கன்னா வைக்க முடியாது, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. இது மட்டும்தான் போடணும், வேறு ஒன்றுமே செய்ய விடாது. ஒரு 2 கொண்டை போட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு கலட்டி வீசிடுது. என்ன செய்யறா? அப்படியா? ஓய், இந்த பாருங்க, இந்த அவ்வளோந்தான். யூனிகார்ன் போடுவோமா? பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இமான்ஃபிரா ஹாய். இமான்ஃபிரா அவ்வளோதாங்க. கேட்காது, அதுக்கு காது கேட்காது. ஃபோன் பார்க்க தொடங்கினா ஹாய் ஃபிரா ஹாய். Okay, finished. அவ்வளோ சூடு. ட்ரிங்கோல க்ரீம் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி போய் இருக்குது பாருங்க. ரூமுக்குள்ளே தான் இருக்குது, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. பட் அவ்வளோ மெல்ட் ஆகி போய் இருக்குது.
ஓகே அவ்வளோதான் கொஞ்சம் குடிச்சிச்சு ஓவர் ஆயிட்டேனா ஃபிரா எனக்கு முதல் ஹாய் மெனிக்கே வாயில் லிப்ஸ்டிக் பூசிருக்கீங்கன்னு உம்மிடி எடுத்து எப்போ நடந்த இந்த வேலை பார்த்துருக்காங்க நான் இப்போ தானே எதை கவனிச்சேன் மெனிக்கே எடுத்து வேலை பார்த்துருக்கு ஓகே என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இல்லையா அவளுக்கும் ஆசைகள் இருக்குன்னு தானே ஓகே வழியில் போகிறப்ப நல்லா ஹாப்பியாக போகணும். இங்கே ஒரு ஆள் வெயிட் 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 நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை என்னடாச்சுன்னா ஒரு ஹாய் இங்கே ஒரு ஆள் வெசாக் பார்க்க போகிறதுக்கு ரெடியாகின வாங்க வெசாக் பார்க்க போகிறதுக்கு ரெடி ஆகினீங்களா வெசாக் பார்க்க போவோம் இப்போ என்னடா திடீர்னு இப்படி நிற்கிறான் இங்கே ஒரு வெசாக் பார்க்க போகிறதுக்கு ரெடி ஆகி ஆட்டம் சொல்லிட்டு முதல்ல இந்த விளக்கு எடுங்க வீட்டுக்கு பரிசையோட தம்பி வந்திருக்காருன்னு சொல்லி இது புது கேரக்டர் என்ன இது இது இன்னும் அறிமுகமா இல்லை அங்கிள் போண்டிச்சு அவனே பார்த்து மான்ஸ்டர் மான்ஸ்டர் வந்திருக்குண்டு யான் ஃபிரா ஹூஸ் தட் இஸ் தட் மான்ஸ்டர் மான்ஸ்டர் அங்கிள் மோண்டா அங்கிள் மான்ஸ்டர் தான் அர்த்தம் அது அப்படியே கேட்குற வீட்டுக்கு ஆக்கள் வந்தா ஏன் வந்திருக்கான்னு கேட்குற ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தா என்னடா பெருத்துட்டா அழகாரிக்கா வெள்ளையாயிட்டா அதெல்லாம் சந்தோஷமான வார்த்தைகள் தான் சொல்லணும். வந்தவனே என்னடா தலைமுடி இப்படி இருக்கே ஏன் வந்தா வந்து கேட்ட கேள்வி ரெண்டு பத்தியாடா வந்தவனே பொக்காண்டியண்டாள் வந்தவனே அடுத்து சொன்னால் அதுக்கப்புறம் சொன்னால் ஏன் வந்தான்னு கேட்டாள் அடுத்தது கேட்டால் என்னடா முடியலாம் அவனோட ஹோலாண்டு அவனே வந்து சந்தோஷம் இல்லை என்னது 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 அவமானப்படுத்துறான் ஓகே ஓகே நீங்கள் பேசிட்டுருங்க ஐம் பிஸி இல்லை அது பாரு வச்சுட்டு போங்க ஓகே 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 நீ ஓகே ஐம் பிஸி அங்கிள் பால் இமான் வீரா யாரு கேட்ச் 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 வீரா வெசாக் பார்க்க போகணுன்னா ரெடி ஆகினோம் பட் போகலை இர்ஃபான் சார் ரொம்ப பிஸியாக இருந்தார் சரின்னு நானும் வெயிட் பண்ணேன் இப்போ எப்படியும் ஒரு 7:45 இருக்கும் நாங்கள் 6க்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம் வெயிட் பண்ணுவேன் அதுக்கு பிறகு என்னோடய தம்பி வந்தார் ஸோ அவங்க 2 பேரும் கழிச்சிட்டே இருந்தாங்க பார்க்க வந்தது என்னவோ என்னையே தான் என் தம்பி மீன்ஸ் சொந்த தம்பி இல்லை என்னோடய தாத்தாட மகன் அவன் தம்பி என்னைய தாத்தான்னு கூப்பிடுவான் நான் தம்பி அப்படி தான் சொல்லி பழகிட்டோம் பட் பார்க்க வந்தது என்னவோ பட் காய்ச்சது என்னவோ இவங்களோட தான் உட்காந்து கதைன்னு காய்ச்சிட்டு 2 பேரும் அவுட்டிங் போயிட்டாங்க நான் என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி இருந்துச்சு அப்போ நான் இப்படியெல்லாம் ரெடி ஆகினது ஜோக்கான்ற மாதிரி இருக்குது அவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க என்னப்பான்னு கேட்குறேன் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரமின்ட்டு போகிறாங்க இமான் ஃபீல் ஒரு பக்கம் சண்டை ஃபோன் கேட்டு ஃபோனை பறிச்சு எடுத்துருச்சு என்கிட்ட இருந்து நான் இப்படி உட்காந்துட்ருக்கேன் அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை வீடு க்ளீன் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் உங்களோட வீட்லேயும் டோட்டலர்ஸ் இருப்பாங்க வீடு எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும்னு தெரியும் என் வீடும் அப்படி தான் நான் அழகாக எல்லாமே க்ளீன் பண்ணுவேன் பட் இமான் ஃபீல் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் போட்டுரும் அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் காப்பட் ஃபீராட வேலை தான் இது பிச்சு வச்சுருக்கு இந்த சோஃபா இருக்குது தானே இதில் நாங்கள் உட்காரவே இல்லாது ஃபிராயில் தான் விளையாடும்
நாங்கள் உட்காரவே இல்லாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் நினைக்காதீங்க இது நான் க்ளீன் பண்ண வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபிராட வேலை. நான் எங்கே எல்லாம் அது வைக்கிறோன்னா எல்லாத்தையும் ஃபிரா தான் இந்த மாதிரி பண்ணி வைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். பட் நாங்களும் அதுக்குரிய ஸ்பேஸை விட்டுருவோம். என்ன சொன்னால் என்னையை விட வந்து இவங்க இருக்காங்க, நிஷ்பான் இருக்காங்க, இவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க, இவரோட இஷ்டத்துக்கு விடுங்க. இது ஒன்றும் மியூசியம் இல்லை தானே, அது அங்கங்கே இருக்கிறதுக்கு. இது மியூசியம் இல்லை, அது அதில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்கான அர்த்தம் தான் இதெல்லாம். வேறு எங்கேயும் போய்ட்டு இப்படி செய்யாது தானே அப்படின்ட்டு அப்படியே என்னோடய மைண்ட் செட்டை மாற்றிடுவாங்க. ஓகே, அதுவும் சரி தானே, நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கிற இந்த எல்லாமே பண்ணுவாங்க, ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க, அந்த உரிமையில் தானே இப்படி மெஸ்ஸியாக்குறாங்க வீட்டை போட்டு. ஓகேன்னு நானும் விட்டேன். இப்போ ஃபோன் பார்த்துட்ருக்கு. எப்பயும் கொடுக்க மாட்டேன் ஃபோன்னா, எப்போயாச்சும் ஒருக்கா கொடுப்பேன், அது பாட்டுக்கு பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கதைக்குது. எப்பயும் கொடுத்தா அப்படி சரியில்லை, சில டைமுக்கு ரொம்ப பண்ணும், எது கொடுத்தாலும் வேணாம் வேணாம் வேணான்ட்டு கேட்கும். அப்போ என்ன வேணும் கேட்டால் வந்து ஃபோனுன்னு சொல்லும். அப்போ கொஞ்சம் அந்த டைனர் ரூமா, எல்லாரும் வீட்டில் அது தானே இருக்கும், அந்த டைனர் ரூமா தான் அது தான் பார்த்துட்டே இருக்கும். இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாலும் இப்படி இருக்குது, ரூமும் இந்த. ஹலோ, ஹாய். நாங்கள் ரவுண்ட்ஸ் போகல ஃபிரா, தாத்தி கூட்டி போகல. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தாத்தி கூட்டி போகல எங்களை. தாத்தி நோ ரவுண்ட்ஸ் சொல்லிட்டு. தாத்தி ரவுண்ட்ஸ் போகலையா எங்களை கூட்டிகிட்டு? நாங்கள் வெசாக் இல்லை டுடே, நோ வெசாக். என்ன செய்கிற? ஓ, நாங்கள் என்ன செய்கிற இப்போ? வெசாக் இல்லைம்மா, நோ வெசாக், நோ லைட். தாத்தி கூப்பிடுங்க, தாத்தி நோ வெசாக். அங்கிளோட தாத்தி ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க, ஒரு மாமா நான் வந்துச்சு தானே, ரவுண்ட்ஸ் போயிட்டு. அல்லோ அந்த ஃபோன் எவ்வளோ அப்செட் ஆகிட்டு. ஃபிரா வேமா வெசாக், வேயா வெசாக், சரி வேயா வெசாக்குன்னு சொல்லுங்க பார்க்க. வேமா வெசாக். ஃபிரா தொம்பு விழுந்தீங்களா? எப்படிமா விழுந்தீங்க? எங்கே விழுந்தீங்க? நோ 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 நோ, டர்ட்டி டர்ட்டி. என்ன பண்ணுறது, எல்லாரும் வீட்டில் இது கூடுதல் நடக்கிற விஷயமா தான் இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப ரெடி ஆகிடுவோம். பட் வீட்டு தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் அவங்க அவங்களோட வேலையை பார்க்க போயிடுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே பாப்பா, எத்தனை மணிக்கு வராங்கன்னு சொல்லி. லீவு முடிஞ்சுங்க, இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அவ்வளோ குயிக்காக லீவு முடிஞ்சு. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஏமாத்திருக்கீங்க எனக்கு, எங்களுக்கு என்ன. ஃபிரா ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிட்டு கூட்டி போகலை, அவங்க 2 பேரும் ஃபன் எடுத்துகிட்டு இருக்காங்க. போகவே இல்லை. நான் கொஞ்சம் கூட நினச்சேன் வந்து கூட்டி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே சுக்குநூறு ஆகிட்டு. நான் போக மாட்டேன், இனி கூப்பிட்டா இனி நான் போக மாட்டேன். ஓ, இனிமே உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். நான் இப்படி வெளிக்கிட்டு வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு இதை தேவையா என்ன ஃபிரா? எங்களுக்கு நான் வெளிக்கிட்டு நினைச்சா போயிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ பேர் கூட்டி போகிற நினைப்பே இல்லை இன்றைக்கு. அப்போ எங்களை என்னத்துக்கு ரெடியாக சொல்லணும்? தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் என் பையன் பாட்டுக்கு பேசாமல் நான் தூங்கிடுவேன். அவருக்கு இப்போ அவருக்கு வெளியே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டார் தானே, அவ்வளோந்தாங்க. உங்கள் வீட்லேயும் சில வேலை எப்படி நடக்கலாம், நடந்துருக்கும். கடைக்கு எங்க நான் அனுப்பினேன்? நான் எங்க அனுப்பினேன்? நான் அனுப்பவே இல்லை. பிரா பிரா போகல, நம்ம போகல. நாங்க என்ன நான் இந்த போகிற வழியில் பார வழியில் ஃப்ரெண்ட் வழியிலையும் ஒரு வழி தான் பார்த்தேன். என்னது இது? ஒன்றும் கட்டி இல்லை. நீங்கள் பார்த்துட்டீங்க தானே, விடுங்க. ஒன்றும் கட்டி இல்லை, இப்போ தான் வந்து தேவையே இல்லை எனக்கு, வேணாம். எனக்கு நான் நியூஸ் கிடச்சிட்டாங்க வெசாக் நல்லா தான் நடக்குதுன்ட்டு. நீங்கள் வேறு வழியை சொல்லிட்டு கிட்ட கதைக்காய்ங்க.
புருஷமா சொல்றதே நம்ம இல்லை நீங்கள் எந்த வைக்க இங்கே பக்கத்துக்கு போனால் இல்லை அங்கே நாங்கள் வெசாக்கு எங்கே பார்க்க போகிறோம் நம்ம இருந்தோம் ஆ தேவையில்லை நான் வரவே மாட்டேன் நான் வர மாட்டேன் சரி நாங்கள் இல்லை நைட்டில் சுற்றினதே இல்லை பாருங்க நாங்கள்லாம் அதுவும் பிள்ளைய கூட்டிகிட்டு வேணாம் ஓ எங்களுக்கு வேணாம் ஃபிரா வேணாம் நோ சொல்லுங்க மணி நோ எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் சொல்லுங்க எங்களுக்கு வேணாம் குட் பாய் சொல்லுங்க தாத்திக்கு கோவம் சொல்லுங்க எங்க்ரி சொல்லுங்க தாத்திக்கு எங்க்ரி அது ஹங்க்ரி நான் சொல்கிறேன் எங்க்ரி நாங்கள் இந்த ஃபிரா நைட் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன ஸ்லீப் பண்ணுவோம் ஃபிரா சரியா நாளைக்கு சண்டே அப்போ சண்டே நாங்கள் என்ன செய்வோம் எலும்பி நீ காலையில் எலும்பினா என்ன சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அங்கே ஸ்கூல் இனி அவ்வளோதான் எங்களோட லைஃப் பொம்பளையோட வாழ்க்கை இப்படி தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிடும் இப்படியே இந்த 4 செவத்துக்குள்ளேயும் கிச்சன் ரூம் பிள்ளைகள் ஹஸ்பண்டுன்னு சொல்லி வேலையாக செஞ்சு எல்லாம் போயிடும் அவ்வளோதான் எங்கள் பிள்ளைய பார்க்கணும் அந்த மற்ற பிள்ளைய பார்க்கணும் மாமியோட பிள்ளைய பார்க்கணும் எங்கள் சொந்த பிள்ளைய பார்க்கணும் ஓகே அப்புறம் நாங்கள் இப்பொழுது காஃபி தானே ரூம் வாமா நாங்கள் தாத்தி பிள்ளை ஃபிரா உள்ளாவே உம்மி angry மீ உள்ளாவே ஓப்பன் பண்ணுங்க போங்க டோர் நாக் பண்ணுங்க போங்க உம்மி கூப்பிடுங்க போங்க டோர் நாக் பண்ணுங்க கூப்பிடுங்கம்மா ஓ அம்மா உள்ளா கூப்பிடுங்கம்மா உள்ளா ஓ சொல்லுங்கம்மா மீட்டோ என்ன சொல்கிறாங்க ஒன்றும் விளங்குது இல்லை லாங்குவேஜ் மீட்டோன்ற என்ன அர்த்தம் வாட்ஸ் தட் உம்மிட்டோ மீன்ஸ் உம்மிட்டோன்ற என்ன உங்களுக்கு தெரியாட்டி எனக்கு நான் மட்டும்தான் எங்க வந்து தெரிஞ்சுன்னா தாத்திக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளையோட பாசம் என்னன்னு சொல்லி சரி நான் இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் கேளு என்னன்னு கேட்டு போவேன் சரி என்னன்னு சரி கேளேன் என்னண்டா வெசாக் பார்க்க நாளைக்கு கட்டாயம் கூட்டி போய் இன்ஷா அல்லா அங்க வச்சு நாளைக்கு சண்டே ஃபிரா அது அந்த மார்க்கெட் ஓபன் பண்ற டைம் அது இல்ல ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஓபன் ஆகும் மார்னிங் 3:30 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க அந்த டைப் ஈவினிங்ல இருந்து நீங்கள் பிஸியாகிடுவீங்க பின்னாடி தூங்குவீங்க ஏன்னா நைட் முழிக்கணும் கண் முழிக்கணும்னு சொல்லிட்டு ஈவினிங் கொஞ்சம் தூங்குவீங்க எனக்கு அப்படி மனசாட்சி இல்லை சரி ஓகே ஒன் டே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதால மனைவிக்காக அன்பு மனைவிக்காக ஒரு நாள் தியாகம் பண்ணுவதால் ஒன்றும் ஆகிவிட போவதில்லை அந்த காரணத்தினால் நாளை எங்களுடைய அனைத்து பிஸ்னஸ்களையும் மூட்டை காட்டி வைத்துவிட்டு நாங்கள் செல்லுமிடம் திருவண்ணாமலை என்னம்மா நாளை எசாக்கு பாப்போம்மா ஓகேயா டன் எஸ் வரலையா எஸ் டன்டனக்கா டன் பாய் வா நாளைக்கு கூட்டி போவேன் பார்ப்போமே அப்போ நாளைக்கு வர மினிக்கிட்டு வந்தீங்கன்னா இருக்கணும் நாளைக்கு மினிக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு இருக்கணும் ஓடு இப்படி ஓடு பாய் சொல்லுங்க சே பாய் பாய்